மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை செய்தி. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான செய்தி. யாருக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த இளம் பிள்ளைகளுக்கு 18 வயது யார் யார் ஓட்டு போட்டாங்களோ அவர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை பதிவாக நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் இப்போ விஜய் நிற்கிறாரு. விஜய்க்கு ஃபேவராகவும் சரி, அவங்க இந்த கிரேசியா அந்த சின்ன பசங்க சரி, ரொம்பவே சில பேட்டிகளை நான் பார்த்துருக்கிறேன். பசங்களோட இதெல்லாம் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அங்கிள் ஜெயிச்சாகணும், விஜய் அங்கிள் தோத்துட்டாருன்னா நாங்க சில பேர் நாங்க செத்துருவோம், நாங்க விஷம் குடிச்சிருவோம். இது போல நிறைய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது பிள்ளைகள் மட்டும் அல்லாமல் பெற்றோர்கள் கூட சில பேர், என் பிள்ளைகளெல்லாம் நான் விஷம் கொடுத்து சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இது ஒரு மிகவும் ஒரு தவறான விஷயம். இது போன்ற யாருமே இது போன்ற விஷயத்தில் தவறாக ஈடுபடாதீர்கள். காரணம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தேர்தல். இது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் இருக்குது, நிறைய கட்சிகள் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தவறாக முடிவுலாம் எடுக்க மாட்டாங்க, அது போல தவறான விஷயத்தில் போக மாட்டாங்க. இந்த முறைதான் நம்ம இது போன்ற விஷயத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட வேண்டியதா இருக்கு. இது போன்ற வார்த்தைகள் பிள்ளைகள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயத்தை ஏற்படுத்தும். ஆகையால் தான் இந்த எச்சரிக்கை பதிவை நான் ஒரு முக்கியமான செய்தியாக வெளியிடுகிறேன். தேர்தலில் மட்டும் வெற்றி தோல்வி இருந்தது பொதுவான நடக்கக்கூடியது தான், அது எந்த கட்சியாக சொல்லி. இப்போ விஜய் அவர்கள் தேர்தலில் நிற்கிறார் என்றால் அதில் வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். இந்த தோல்வி சப்போஸ் இன்கேஸ் தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும், நீங்க பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு இது தேர்தல்மா, இது அங்கிள் அடுத்த தடவை கூட தேர்தலை ஜெயிச்சிருவாரு, அது போல பிள்ளைகளை நீங்கள் தேற்ற வேண்டும். தவறான முடிவுகள்லாம் போயிடக்கூடாது. ஆகையால் தான் நான் சொல்கிறேன், ரொம்பவும் எச்சரிக்கையாக இருங்கள். தேர்தல் முடிந்த பின்பு, இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு உங்களுடைய பிள்ளைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, பிள்ளைகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் 15 நாள் அந்த பிள்ளைகளோட செலவிடுங்கள். அவர்கள் யார் கூட பேசுறாங்க, ரூம்ல தனியா போயிட்டு கதவும் மூடிப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால கூடயே இருந்து எப்படின்னா அப்படி அவங்களை கண்காணிச்சுனே இருங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இது ஒரு எச்சரிக்கையான பதிவு. காரணம் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. இந்த தேர்தல் முடிவுக்கு பின்பு எந்த ஒரு சிறு தாக்கமும் ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பதிவிடுகிறேன். இந்த செய்தியை முடிந்த அளவு அனைவரும் பகிர வேண்டும் என்பதனை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.